Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மாம்பழ கேசரி. இந்த மாம்பழ கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மாம்பழம் 1 கப். நான் இன்னைக்கு அல்ஃபோன்ஸா எடுத்திருக்கேன். நல்ல இனிப்பா இருக்கிற மாம்பழம் இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இனிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா சர்க்கரை கூட போடணும். இந்த 1 கப்ல இந்த மாதிரி பாதி கப் எடுத்து நைஸா அரைச்சி வச்சிருக்கேன். ரவா 1 கப், சர்க்கரை 1.5 கப், திராட்சை தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மஞ்சத்தூள் கலர் கொடுக்கறதுக்கு தான், அது தேவைன்னா போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இதுதான் மாம்பழ கேசரி செய்ய தேவையான பொருட்கள். அடுத்து நம்ம மாம்பழ கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன், அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல எண்ணெய், அது இதில் ஊற்றிடலாம். அதுலேயே எடுத்து வச்ச நெய்யில் பாதி ஊற்றிடலாம். இப்போ நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு அதில் போடலாம். இப்போ முந்திரி பருப்பு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் மாம்பழம் நல்லா கிடைக்கிற சீசன் இந்த டைமில் ஒரு வித்தியாசமாக மாம்பழ கேசரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு வச்சு அடுத்து திராட்சை. இப்போ திராட்சை முந்திரி நல்லா கொதிஞ்சிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை நல்லா வறுத்துடலாம். நான் இதுக்கு முன்னாடி நார்மல் கேசரியும் பண்ணியிருக்கேன், அப்பயே சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக நெய்யே ஊற்றாமல் நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றினா நமக்கு 6 நாளும் அந்த கேசரி சாஃப்டாக இருக்கும். அதனால் இன்னைக்கு அதே மாதிரி தான் நெய் பாதி எண்ணெய் பாதி இந்த கேசரிக்கும் ஊற்றிருக்கேன். அப்போ இந்த ரவை நல்லா வறுக்கணும், அது வாசம் வர வரைக்கும். இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு பாருங்க, லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் ரவை. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ அதே பாத்திரத்துல அளந்து வச்சிருக்கிற தண்ணி, 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல், கலர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது மாம்பழ கலர் போதுன்னு அப்படியே விட்டுலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரவையை போடலாம். இப்போ ரவை போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைம்ல நம்ம மாம்பழத்தை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் போடலாம். அது நல்லா இதை கலக்கி விடுங்க. அடுத்து எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை இதில் போடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. சர்க்கரை போட்டதும் பாருங்க கொஞ்சம் டைல்யூட் ஆகி தண்ணியாகும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ சர்க்கரை போட்டதும் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாம்பழத்தை இதில் போட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இனிப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இனிப்பு இருக்கு, ஏன்னா மாம்பழம் நல்லா இனிப்பு மாம்பழமா இருந்துச்சுன்னா சர்க்கரை அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே சிம்ல ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுது. இப்போ அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்கோம்ல ஏலக்காய் பவுடர், அதை இதில் போட்டுடலாம். அப்புறம் மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கேசரியில் ஒவ்வொரு வெரைட்டியும் செஞ்சால் நல்லா இருக்கும். இப்போ நெய் போட்டு ஏலக்காய் பவுடர் போட்டும் நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மாம்பழ கேசரி ரெடி. இதை ஒரு சர்விங் பவுல்ல மாத்தலாம். இப்ப மாம்பழ சீசன்ல கேசரி இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி கேசரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.